லண்டனில் நேரம் இப்போது சரியாக 10:45. ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 11:45. தொடரும் கவிகளோடு இணையும் கவிஞர்களையும் வரவேற்றுக் கொள்வோம். அந்த வகையில் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் வருகிறார். வணக்கம். வியாழன் கவிதை நேரத்துக்காக சிவதர்ஷினி ராகவன் சுவிசிலிருந்து. கவி 451. மெனக்குதிரை. கடிவாளமற்ற குதிரை இது, கடுகதி விரைவினில் நொடிகளை வென்றுமே தாவது. கடிவாளமற்ற குதிரை இது, கடுகதி விரைவினில் நொடிகளை வென்றுமே தாவது. தினசரி வாழ்க்கையில் திட்டங்கள் போடாமல் உளவெளி தாங்கியே உயிர்வெளி தந்திடப்பாயுது. தினசரி வாழ்க்கையில் திட்டங்கள் போடாமல் உளவெளி தாங்கியே உயிர்வெளி தந்திடப்பாயுது. கண்டங்கள் தாண்டியே பாய்ந்திடும் ஏவுகணை துண்டங்களாய் இவை. கண்டங்கள் தாண்டியே பாய்ந்திடும் ஏவுகணை துண்டங்களாய் இவை. எல்லைகளற்று பக்குவமற்ற வார்த்தை பொறிகள் கொண்டே தாக்கி திரும்புது. எல்லைகளற்று பக்குவமற்ற வார்த்தை பொறிகள் கொண்டே தாக்கி திரும்பு. மெனக்குதிரை. கடிவாளமற்ற குதிரை இது, கடுகதி விரைவினில் நொடிகளை வென்றுமே தாவது. கடிவாளமற்ற குதிரை இது, கடுகதி விரைவினில் நொடிகளை வென்றுமே தாவது. தினசரி வாழ்க்கையில் திட்டங்கள் போடாமல் உளவெளி தாங்கியே உயிர்வெளி தந்திடப்பாயுது. தினசரி வாழ்க்கையில் திட்டங்கள் போடாமல் உளவெளி தாங்கியே உயிர்வெளி தந்திடப்பாயுது. கண்டங்கள் தாண்டியே பாய்ந்திடும் ஏவுகணை துண்டங்களாய் இவை. கண்டங்கள் தாண்டியே பாய்ந்திடும் ஏவுகணை துண்டங்களாய் இவை. எல்லைகளற்று பக்குவமற்ற வார்த்தை பொறிகள் கொண்டே தாக்கி திரும்புது. எல்லைகளற்று பக்குவமற்ற வார்த்தை பொறிகள் கொண்டே தாக்கி திரும்புது. உறவுக்குள் ஊடுருவி உணர்வினைத்தான் நெருடி, பாசக்கணை போல் வருடி பாசாங்கு காட்டுது. உறவுக்குள் ஊடுருவி உணர்வினைத்தான் நெருடி, பாசக்கணை போல் வருடி பாசாங்கு காட்டுது. பார்வைக்குள் பல் சுவையாய் விரிந்தே ஈட்டில் பெஞ்சு மனதையும் தகர்க்குது. பாசாங்கு காட்டுது. பார்வைக்குள் பல் சுவையாய் விரிந்தே ஈட்டில் பெஞ்சு மனதையும். பொறிக்குள் தப்பிய எலியும் குறிவைத்த கல்லுக்குள் நசியும். பொறிக்குள் தப்பிய எலியும் குறிவைத்த தரிகட்டு பாயும் வார்த்தை பொறிக்குள் அறிவது கொண்டு விலகிடல் முறையாகும். தரிகட்டு பாயும் வார்த்தை பொறிக்குள் அறிவது கொண்டு விலகிடல் முறையாகும். நன்றி, வணக்கம். மனக்குதிரை பற்றி அழகாக சொல்லியிருந்தார். மனக்குதிரை மூலமாக வரும் வார்த்தை பொறிகளுக்குள் மனிதம் எவ்வாறு அகப்பட்டு பொறிக்குள் சிக்கி தவிக்கிறது என்பதை தன்னுடைய வரிகளினூடாக இணைத்திருக்கின்றார். மனம் குதிரை கடிவாளமற்ற ஒரு கடுகதி மாதிரியானது. இது அந்த எந்த செகண்டுக்குள் என்ன தோன்றுமோ அதை அப்படியே அது என்ன அதன் விளைவுகள் என்னவாக இருந்தாலும் அது பார்க்காது. அந்த நொடிக்குள் என்ன தோன்றுகின்றதோ அதை அப்படியே வெளியில் எத்தி வைக்கக்கூடியது இந்த குதிரை. கண்டங்கள் விட்டே தாண்டியே பாயக்கூடிய ஏவுகணை போன்றது இது. பக்குவம் இல்லாத வார்த்தைகளால் இது பொறிகள் கொண்டே தாக்கி திரும்புவது இது என்று அழகாக மனக்குதிரை பற்றி, மனம் எப்படி இருக்கும் என்பது பற்றி, எப்படியான அந்த மனக்குதிரை பாயும் பொழுது எந்த மாதிரியான விளைவுகளை சந்திக்க நேருகிறது என்பது பற்றியும் தன்னுடைய எண்ணத்தை விரித்திருந்தார் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள். அவரது வரிகளை தேடிக்கொள்ள நிறைய நேரம் எனக்கு எடுத்துக்கொண்டது. ஏனென்றால் நிறைய பின்னூட்டங்கள் முன்பின்னாக இருக்கிறது. மிகச்சிறப்பு. அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அழகான வரிகள், அற்புதமான வரிகள். மனக்குதிரை எதை தரும்? வார்த்தை, வழி, இவை எல்லாவற்றையும் தரும். சிந்திக்காமல் அந்த நொடிக்குள் என்ன தோன்றுகிறதோ அது வெளிப்படும் பட்சத்தில் என்னென்ன எல்லாம் வரும் என்று அழகாக சொல்லியிருந்தார் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள். அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டே தொடர்ந்து வருகின்றார் வேதிகா ஜெகதீசன். அன்பான வணக்கம். கவிதை இலக்கம் 487 இணைந்து கல்பவள் வேதிகா ஜெகதீசன். பத்திரிகை. பற்பல பாக பிரிவு இது உருவாக்கத்தில் முதலாய் உருவானது. நடப்புகள் பலதை நகல் எடுத்து தன்னிடம் அடக்கும் தகுதியுண்டு. தன்னிடம்
அடக்கும் தகுதியுண்ட துறைகளின் துணைக்கு ஓர் ஏடு துறைகளின் துணைக்கு ஓர் ஏடு தேடலின் தேவைக்கு பல கூறு விளம்பரம் இதற்குள் தனி அழகு விளம்பரம் இதற்குள் தனி அழகு வேண்டி படிப்பது தன் நிறைவு தன் நிறைவு கூட்டு கூட்டாய் கோர்ப்பு வைத்து கூட்டு கூட்டாய் கோர்ப்பு வைத்து கொண்டு வந்திடும் பல தகவல் 87 இணைந்து கல்பவள் வேதிகா ஜெகதீசன். பத்திரிகை பற்பல பாக பிரிவு இது உருவாக்கத்தில் முதலாய் உருவானது. நடப்புகள் பலதை நகல் எடுத்து தன்னிடம் அடக்கும் தகுதியுண்டு தன்னிடம் அடக்கும் தகுதியுண்டு துறைகளின் துணைக்கு ஓர் ஏடு துறைகளின் துணைக்கு ஓர் ஏடு தேடலின் தேவைக்கு பல கூறு விளம்பரம் இதற்குள் தனி அழகு விளம்பரம் இதற்குள் தனி அழகு வேண்டி படிப்பது தன் நிறைவு தன் நிறைவு கூட்டு கூட்டாய் கோர்ப்பு வைத்து கூட்டு கூட்டாய் கோர்ப்பு வைத்து கொண்டு வந்திடும் பல தகவல் நாட்டு நடப்பும் நல்லவையும் நாளை நிகழ்வின் அறிமுகமும் தரப்படும் செய்தியின் பாகங்களே தரப்படும் செய்தியின் பாகங்களே ஊடக பிரிவில் ஒன்றித்து வருகிறது கணனிக்குள்ளே ஒன்றித்து வருகிறது கணனிக்குள்ளே பார்ப்பதில் பரவசம். பத்திரிகை பலருக்கு இதுவே முதன்மை பொருள் பலருக்கு இதுவே முதன்மை பொருள். நன்றி வணக்கம். அன்புடன் வேதிகா ஜெகதீசன். பத்திரிகையால் இவ்வளவு விஷயங்களை அந்த தலைப்புக்குள் சொல்ல முடியுமா என்றால் முடியும் என்று சொல்லியிருக்கின்றார் வேதிகா ஜெகதீசன். கூட்டு கூட்டாய் கோப்பு கோப்பாய் பல தகவல்களை கொண்டு வந்திடும் நாட்டு நடப்பும் நல்லவையும் நாளைய நிகழ்வின் அறிமுகமும் எல்லாமுமே செய்து தரப்படும் பத்திரிகை துறைகளின் துணைக்கு ஒரு தேடலின் தேவைக்கு இது ஒரு கூறு விளம்பரம் இதற்குள் ஒரு தனி அழகு அழகா வேண்டி படிப்பது தன் நிறைவு. ஊடக பிரிவுள் இதுவும் ஒன்றுதான். இதை ஒன்றித்து வருகிறது கணனிக்குள்ளும் ஒன்றித்து வருகிறது. பத்திரிகை பார்ப்பதில் பலருக்கு பரவசம் இதுவே பலரின் முதன்மை பொருளாகவும் இருக்கிறது என்று பற்பல பாகமாக பிரிந்து உருவாக்கத்தில் முதலாய் உருவாகி நடப்புகள் பலதை நகலெடுத்து தன்னிடம் அடக்கும் சக்தி இந்த பத்திரிகைக்கு உண்டு என்பதை அழகாக பத்திரிகை பற்றிய அந்த எண்ணங்களை அழகாக சிறப்பாக தந்திருந்தார் வேதிகா ஜெகதீசன். மிக அழகு. எனக்கு நான் உள்வாங்கிக் கொண்ட நான் பரவசப்பட்ட விஷயங்களை எனக்கு வார்த்தைகளால் சொல்லிக்கொள்ள முடியாமல் இருக்கிறது, உணர்வை வெளியே கொண்டு வர முடியாமல் இருக்கிறது. ஆனால் மிக சிறப்பு. அந்த விளம்பரம் தனி அழகு என்பது எனக்கு மிக பிடித்து கொண்ட மாதிரியான இடமாக இருக்கிறது. நாட்டு நடப்பு நல்லது கெட்டது நாளைய நடப்பு இவை எல்லாம் கொண்டு வருகிறது பத்திரிகை என்பதும் இன்னொரு பிடித்த ஒரு விஷயமாக இருக்கிறது. சிலருக்கு பலருக்கு இந்த பத்திரிகை தான் வாழ்வில் முதன்மையானது. பத்திரிகை படிக்காட்டி சிலருக்கு தூக்கமே வராது. அந்த மாதிரியான முதன்மை ஒரு விஷயமாக பத்திரிகை இருக்கிறது என்பதையும் மிகச் சிறப்பாக அழகாக தன்னுடைய எண்ணத்தில் தந்திருந்தார் வேதிகா ஜெகதீசன். அவருக்கும் வாழ்த்துக்கள். இத்துடன் காணொளி கவிதைகள் நிறைவுக்கு வர இனி வரும் கவிதைகள் ஒளி கவிதைகள் எழுத்து கவிதைகள்.